இன்னைக்கு டுடேஸ் மெனுவில் அரிசி டேட்ஸ் பாயசம் போட்டிருந்தேன். அதுக்கு அரிசி ஒரு கப்பு, அதை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். டேட்ஸ் ஒரு 5-6 டேட்ஸ் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு அரை கப் பாலில் அதை ஊற வச்சுக்கணும். ரெண்டுத்தையும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டுறணும். அதுக்கப்புறம் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா மிக்சியில் அந்த அரிசியை போட்டு நல்லா நைஸாக தண்ணியை வடிச்சுட்டு அதை நல்லா கொஞ்சம் இது பண்ண அப்புறமா தண்ணியை விட்டு கூட அரைச்சிக்கலாம். அதேமாதிரி டேட்ஸை நல்லா அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் நெய்யை விட்டு அந்த ஊற வச்ச அந்த ஜலம் இருக்கும், அந்த பால், அது எல்லாத்தையும் குத்தி அது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த அரைச்சி வச்ச விழுது அரிசி அந்த டேட்ஸ் எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா கொதிக்கணும். அந்த கலரே மாறிடும். அந்த நல்லா வெந்தது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா, அந்த அரிசி வெந்தது. இது நல்லா திக்காயிடும். அதனால கொஞ்சம் தண்ணி பால் அது ரெண்டுத்தையும் அதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் பாலை அதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 1.5 டம்ளர்லேருந்து 2 டம்ளர் தண்ணியும் விட்டுக்கலாம். இல்லைன்னா ரொம்ப திக்காக போயிடும் அந்த அரிசி அரைச்சதுனால. அதுக்கப்புறமா தேங்காய் நான் போடல. தேங்காயும் வேணும்னா தேங்காயை அரைச்சி அதையும் விடலாம். நான் தேங்காய் போடல, வெறும் அரிசி டேட்ஸ் மாத்திரம்தான். அதுக்கப்புறம் இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு கப்பு இந்த அரிசி எவ்வளோ எடுத்துட்டோமோ அந்த அளவுக்கு வெல்லம் அதை போட்டு நல்லா எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கணும். நல்லா திக்காக அதை பாருங்கள், நல்லா இந்த பதத்துக்கு வரும். வந்ததுக்கு அப்புறமா நெய்யில் நல்லா முந்திரி பருப்பு, திராட்சை இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து மேலோடு போட்டாக்கா சூப்பராக இந்த டேட்ஸ் பாயசம், அரிசி டேட்ஸ் பாயசம் ரெடியாக ஆகிடும். ஆடி வெள்ளிக்கு இதுதான் இன்றைக்கி நான் பண்ணேன். தேங்க்யூ.